சென்னை ஐயப்பந்தாங்கலில் சாலையில் படுத்திருந்த நாய் மீது காரை ஏற்றி கொன்ற நபர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு காவல் நிலையத்தில் சீரியல் நடிகை வீடியோ ஆதாரத்துடன் பரபரப்பு புகார் அளித்திருக்கிறார். நடந்தது என்ன? சாலையில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த நாய் மீது ஈவு இரக்கமின்றி காரை ஏற்றிக் கொள்ளும் படுபயங்கர காட்சிகள்தான் இவை. கண்மூடித்தனமாக கார் ஓட்டியவர் மீது போலீசார் நடவடிக்கை எடுப்பார்களா? சென்னை ஐயப்பந்தாங்கல் அசோக் பிருந்தாவனம் நகரில் வசிப்பவர் லட்சுமி நாராயணன். சினிமா இயக்குநராக இருக்கிறார். இவரது மனைவி கீதா நாராயணன். சீரியல் நடிகையான கீதா முத்தழகு என்ற சீரியலில் தற்போது நடித்து வருகிறார். சந்திரலேகா என்ற சீரியலிலும் நடித்துள்ளார். கடந்த 19ஆம் தேதி இந்த தம்பதி வீட்டில் இருக்கும் பொழுது திடீரென்று திருநாய் வெளியே அலறும் சத்தம் கேட்டுள்ளது. ஓடிச் சென்று பார்த்தபோது நாய் மீது ஒருவர் காரை ஏற்றிக் கொன்றுவிட்டு வேகமாக சென்றதைக் கண்டு அதிர்ந்து போயினர். இயக்குனர் லட்சுமி நாராயணன் மற்றும் அவரது குடும்பத்தினர் குரல் கொடுத்தும் அந்த கார் நிற்காமல் சென்றுள்ளது. அந்த நபர் வீட்டின் அருகே வசிக்கும் திவாகர் என்பவரின் வீட்டிற்குத்தான் வந்து சென்றுள்ளார். திவாகரை அழைத்து விசாரித்த போது அவர் தன்னைத்தான் பார்த்து செல்வதாகவும் தனது நண்பர் ஜவஹர் என்றும் கூறியுள்ளார். அவர் கொடுத்த செல்போன் நம்பர் மூலம் ஜவஹருக்கு போன் செய்து சம்பவ இடத்திற்கு வரவழைத்த தம்பதி அவரிடம் கேட்டபோது தான் நாயை தெரியாமல் இடித்துவிட்டதாகவும் ரிவர்ஸ் எடுக்கும்போது இந்த சம்பவம் நிகழ்ந்துவிட்டதாகவும் கூறியுள்ளார். மேலும் நாயை காலையில் அடக்கம் செய்து விடுவதாகவும் கூறியுள்ளார். இதற்கிடையே திவாகருக்கும் லட்சுமி நாராயணன் குடும்பத்திற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இறுதியில் ஜவஹர் தானே நாயை புதைத்து விடுவதாக கூறி எடுத்துச் சென்றுள்ளார். அதன் பின்னர் லட்சுமி நாராயணன் தனது வீட்டிலிருந்து சிசிடிவி காட்சிகளை சோதித்து பார்த்தபோது அதிர்ச்சிகரமான உண்மை தெரிய வந்துள்ளது. அதில் ஜவஹர் காரை ரிவர்ஸ் எடுக்கும் போது இடிக்கவில்லை என்பதும் அவர் வேண்டுமென்றே நாயை தலையில் ஏற்றி கொன்றதும் தெரிய வந்தது. மேலும் கார் நாய் மேல் ஏறி சென்றதை தனக்கு தெரியாது என்று ஜவஹர் கூறியது பொய் என்பதும் தெளிவாக தெரிந்தது. உடனே ஐயப்பந்தாங்கல் காவல் நிலையத்திற்கு சென்ற தம்பதி இந்த சம்பவம் குறித்து போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிசிடிவி ஆதாரத்துடன் புகார் அளித்திருக்கின்றனர். பேசிட்டு வண்டி எடுத்திருக்கிறாரு. வண்டி மூவ் பண்ணும்போது அந்த நாய் படுத்துட்டு இருக்கு. லைட் இருக்கு, எங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. அந்த லைட்ல பார்த்தும் ஒரு வெயிட் பண்ணி அந்த நாய் மேல ஏத்தி பிரேக் போட்டு மறுபடியும் ரிவர்ஸ் வந்து மறுபடியும் அது மேல ஏத்தி 3 தடவை ஏத்திங்க. அந்த நாய் கண்ணு எதிர்க்க துடிக்க செத்து போச்சு. அவ்வளவு ரத்த வெள்ளத்துல செத்து போச்சு. இப்போ இது மனுநீதி மன்னன் வாழ்ந்த பூமி இது இல்லையா? இந்த பூமியில வந்து ஒரு சின்ன உயிருக்கு கூட மரியாதை கொடுத்துதான் நம்ம பார்த்திருக்கோம். நம்ம சரித்திரம்லாம் படிச்சிருக்கோம். இந்த நாய்க்கு உயிர் போயிடுச்சு, நாய் தானேன்னு சொல்லி அக்கம் பக்கத்துல கூட யாருமே வந்து பார்க்கல. ரொம்ப கேவலமா நினைக்கிறாங்க. இது நாய்க்கு சாப்பாடு போட்டா தப்பு, நாயை வந்து மனுஷங்க மாதிரி ட்ரீட் பண்ண கேவலமா நினைக்கிறாங்க. நாங்க காசுக்கு வேலை போற ஆளுங்க கிடையாது. எனக்கு என்னன்னா அவரை நான் வந்து என்ன சொல்றது ஏத்தனவர் வந்து நாங்க வந்துட்டு ஜெயில போடணும் இல்லைன்னா வேற ஏதோ பண்ணணும் எனக்கு எந்த மோட்டிவேஷன் கிடையாது. வந்து உரிமம் ரெக்வெஸ்ட் பண்ணணும், ஓட்டுநர் உரிமம் அதாவது லைசன்ஸ் ரெக்வெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஏற்றி கொள்றாங்கல்ல, தெரிஞ்சே ஒருத்தர் உயிரை கொள்றாங்கல்ல, அதை வந்து தயவு செய்து லைசன்ஸ் இப்போ ஆர்டிஓல அவங்க கேன்சல் பண்ணி இதுக்கப்புறம் வண்டியை தொடக்கூடாது, எந்த வண்டியும் ஓட்டக்கூடாது. நாயை ஏற்றி கொன்றதற்கு நடவடிக்கை தேவை என சினிமா துறையைச் சேர்ந்த தம்பதியினர் புகார் அளித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.